வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி "பாரி இளவழகன்". இயக்கத்துல அவரே நடிச்ச "அன்பே டயானா". "ஜாமா" படத்துக்கு அப்புறம் பாரியோட அடுத்த படப்பிடிப்பு இது. ஒரு தெலுங்கு குடும்பத்து பையனும் பெரம்பூர்ல இருக்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கும் இடையில் காதல் கதை தான் இந்த படம். இது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கதைப்படி பாரி இளவழகன் சிஎஸ்கே ஒரு அத்லெட்டிக் கோச். அவருக்கும் ரம்யா ரங்கநாதன், அதாவது டயானா கேரக்டருக்கும் இடையில் காதல் மலருது. ஆனா அவங்க குடும்ப பின்னணி வேற வேற, கலாச்சாரம் வேற வேற. இதனால வரப்போற பிரச்சனை எவ்வளவு காமெடியாவும் எமோஷனலாவும் பாரி இளவழகன் ஸ்க்ரீன்ல காட்டி இருக்கிறாங்கன்னு படத்தோட ஹைலைட். பரத் சங்கரோட மியூசிக் படத்தோட மூடுக்கு அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயினாக படத்தோட கடைசி 30 நிமிஷம் அந்த ஃபேமிலி ட்ராமா போர்ஷன் செம்ம என்டர்டைனிங். ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டைனராக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பெரம்பூர் ஏரியாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பாரி மற்றும் ரம்யாவோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. சப்போர்ட்டிங் ரோல் சேடன் சாரோட காமெடி டைமிங் வேற லெவல். ரோஜா மேடம் மற்றும் பரிதாபங்கள் கோபி இவங்களோட நடிப்பு படத்துக்கு இன்னும் பலமாக சேர்க்குது. மொத்தத்தில் சொல்லணும்னா அன்பே டயானா ஒரு குட் ரொமான்டிக் மூவி. நடுவில் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் படத்து முழுக்க இருக்குது. நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டான மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தியேட்டரில் போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.